வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் எல்ஐசி சங்கர். அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. என்ன படிச்சவனாடா நீ? ஒருத்தன் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும். ஒருத்தன் வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு. யாருடைய பண்பாடு? தமிழருடைய பண்பாடு. சரி வாங்க. கொஞ்ச நாளாக நடுவில் நம்ம வீடியோ போட முடியல, ஹெல்த் இஷ்யூனால வீடியோ போடாத விட்டுட்டேன். மறுபடியும் கண்டினியூவாக வீக்லி ஒன்ஸ் இன்சூரன்ஸ் சம்மந்தமான வீடியோ நம்ம போட்டுருவோம். என்னது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெங்கயா தேடுறது? ஆமா, என்ன இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த 3 இன்சூரன்ஸுமே நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்சூரன்ஸ் சம்மந்தமான எல்லா விஷயமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் இன்சூரன்ஸை பற்றி பார்ப்போம். லைஃப் இன்சூரன்ஸில் என்னெல்லாம் இருக்குது? டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்புறம் யூனிட் லிங்க்டு அப்படின்னு சொல்லுவாங்க, யூலி பாலிசி இருக்குது. நீங்களாம் மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்ஐசிலையுமே இருக்குது. மாதம் மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டி நீங்கள் யூனிட் லிங்க்டு பாலிசியும் நம்மக்கிட்ட வாங்கலாம். லைஃப் இன்சூரன்ஸில் எந்த மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, அவர் மெச்சூரிட்டி வாங்கிடுவார். ஒரு 15 வருஷம் பாலிசி எடுக்கிறார், மெச்சூரிட்டி வாங்கிடுவார். மெச்சூரிட்டி வாங்கிட்டாலுமே அவரோட 100வது வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்குது. அப்புறம் ஃபேமிலி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு பாலிசி இருக்குது. ஒருத்தர் பாலிசி எடுத்திருப்பார் ஒரு ஃபேமிலியில், இன்கேஸ் அவர் ரிஸ்க் ஆகிட்டார் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ணுவாங்க, மற்ற பாலிசியை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மர் ஷூடு மட்டும் கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு பிளான் இருக்குது. அந்த பிளானில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மர் ஷூடும் கொடுத்துருவாங்க. வருஷம் சம்மர் ஷூடில் 10% அவர் எவ்வளோ 10 லட்ச ரூபா சம்மர் ஷூடு பாலிசி எடுத்திருக்கிறார் அப்படின்னா, வருஷம் 1 லட்ச ரூபா அவர் எத்தனை வருஷம் பாலிசி போட்டிருக்காரோ அத்தனை வருஷத்துக்கும் கொடுத்துருவாங்க. இது போக அவரே இருந்தார் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி வாங்குவார் இல்லையா, அந்த மெச்சூரிட்டியும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது. இது போக ஹோல் லைஃப் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கட்டுவோம், ஒரு 10 வருஷம் கட்டுவோம். 10 வருஷம் கட்டி விட்ட உடனே நம்ம லைஃப் லாங் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா, 10 லட்ச ரூபா வருஷம் 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா கட்டிட்டோம்னா வருஷம் ஒவ்வொரு லட்ச ரூபா நம்ம லைஃப் லாங் நம்மளுடைய எண்ட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்புறமா நம்மளுடைய குழந்தைகளோ அல்லது மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா அந்த வாரிசுக்கு அதுலேயும் மெச்சூரிட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸில் நிறைய திட்டங்கள் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி திட்டம் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபியூர் டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்குது. ஃபியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் ரிட்டர்ன் வராது, பட் கம்மியான ப்ரீமியத்தில் நாம் அதிகமான சம்மர் ஷூட் எடுத்துக்கலாம், நம்ம கிளைம் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பாலிசியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஜென்ரல் ஹெல்த்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய பேஜை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் எங்கிட்ட பாலிசி எடுக்கணும் அப்படின்னா, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, அதாவது லைஃபாக இருந்தாலும் சரி, எங்கிட்ட நீங்கள் பாலிசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எங்கிட்ட பாலிசி எடுத்துக்கலாம். நேரில் பார்க்கணும், அது டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆன்லைன்லேயே நாங்கள் எல்லா தகவலுமே சொல்லிடுவோம். இந்த அதாவது 2026 ஜனவரிக்குள்ளே நீங்கள் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உண்டான டைரி நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். டைரி ப்ளஸ்ஸு இது எங்களுடைய 2026க்கு உண்டான காலண்டர், இது ரெண்டையுமே நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டிலே உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். பட் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் எந்த நேரத்திலும் அணுகலாம். நன்றி. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.